வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று தண்ணீர் பந்தல் வைத்த படலம் என்ற பகுதியை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். தண்ணீர் பந்தல் வைத்த படலம் இறைவனான சொக்கநாதர் ராஜேந்திர பாண்டியனின் படை வீரர்களுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து தாகத்தை தீர்த்து சோழனின் பெரும் படைக்கு எதிராக வெற்றி பெறச் செய்ததை குறிப்பிடுகிறது. சோழனின் மனமாற்றம், பாண்டியனுடனான சோழனின் போர், இறைவனார் பாண்டியனின் படைகளுக்கு தண்ணீர் தந்து வெற்றி பெறச் செய்தது ஆகியவை இதில் விளக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் பந்தல் வைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 35வது படலமாக அமைந்துள்ளது. படலம் என்பது கதை. இது இதற்கு முந்தைய படலமான விடை இலச்சினை இட்ட படலத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு போவோம். மதுரையில் சோமசுந்தரரின் அருளால் அங்கியர்க்கண்ணி அம்மை உடனுரை சொக்கநாதரை வழிபட்டு காஞ்சி திரும்பினான் காடுவெட்டி சோழன். சொக்கநாதரையும் அங்கியர்க்கண்ணி அம்மையும் மீண்டும் வழிபட சோழன் விருப்பம் கொண்டான். அதனால் அவன் பாண்டியனுடன் நட்பு கொள்ள விருப்பம் கொண்டான். ராஜேந்திர பாண்டியனுக்கு தங்கம், வைரம், வெள்ளி பொருட்களுடன் ஏராளமானவற்றை பரிசாக கொடுத்து அனுப்பினான். ஏற்கனவே காடுவெட்டி மதுரை சொக்கநாதரை வழிபட்ட விதம், சோழன் சொக்கநாதரிடம் கொண்டிருந்த பேரன்பு ஆகியவற்றை ராஜேந்திர பாண்டியன் அறிந்திருந்தான். அதனால் அவன் காடுவெட்டியின் பரிசினை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு முத்துமாலை உள்ளிட்ட ஏராளமான பரிசுகளை பதிலுக்கு கொடுத்து அனுப்பினான். இதனால் பாண்டியன் மற்றும் சோழன் இவர்களுக்கு இடையே நட்பு ஏற்பட்டது. இதனை மேலும் வலுவாக்கி சொக்கநாதரை உரிமையுடன் வழிபட சோழன் விரும்பினான். சோழனின் மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு மணமுடித்து கொடுப்பதை அதற்கான வழி என்பதை சோழன் தீர்மானித்தான். தன்னுடைய விருப்பத்தை பாண்டியனுக்கு தெரிவித்தான். ராஜேந்திர பாண்டியனும் சோழனின் மகளை திருமணம் செய்ய சம்மதித்தான். ராஜேந்திர பாண்டியனுக்கு அரசசிங்கன் என்றொரு தம்பி இருந்தான். அரசசிங்கனுக்கு ராஜசிங்கன், ராஜசிம்மன் என்ற பெயர்களும் உண்டு. அரசசிங்கன் மிகவும் கொடியவன். சோழ இளவரசியை ராஜேந்திர பாண்டியன் மணப்பதை அவன் விரும்பவில்லை. எவ்வாறேனும் சூழ்ச்சி செய்து சோழ இளவரசியை தான் மணந்து சோழ பாண்டிய நாடுகளை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டான். அதனால் ராஜேந்திர பாண்டியனுக்கு தெரியாமல் அரசசிங்கன் காஞ்சியை நோக்கி புறப்பட்டான். தன்னுடைய வருகையை காடுவெட்டிக்கு ஏற்கனவே அறிவிக்கச் செய்தான். மணமகளின் வீட்டிலிருந்து வரும் விருந்தினரை வரவேற்க காடுவெட்டி தடபுடலான ஏற்பாடுகளை செய்தான். இதில் மகிழ்ந்த அரசசிங்கன் காடுவெட்டியிடம், என்னுடைய அண்ணன் உங்களிடம் உங்களின் மகளை மணந்தாலும் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார். நான் அவ்வாறு இல்லை. உங்களுடைய மகளை எனக்கு மணமுடித்து கொடுத்தால் நான் உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வேன் என்று நயவஞ்சகமாக பேசினான். காடுவெட்டியும் சோழன் வலிந்து பெண்ணை கொடுத்து பாண்டியனின் விரும்பி சோழ இளவரசியை முடித்தான். ஆதலால் நாம் நம் பெண்ணை அரசசிங்கனுக்கு மனம் முடிப்போம் என்று மனம் மாறினான். அரசசிங்கனுக்கு தனது மகளை மனம் முடித்தான். பின்னர் ராஜேந்திர பாண்டியனுக்கு ஓலை ஒன்றினை அனுப்பினான். அதில், எனது மகளை அரசசிங்கனுக்கு மனம் முடித்து விட்டேன். ஆதலால் நீ பாண்டிய நாட்டை அரசசிங்கனிடம் ஒப்படைத்து விடு. இல்லையில் சோழப்படை உன் நாட்டின் மீது போர் தொடுக்கும். பின் போரில் வெற்றி பெற்று அரசசிங்கனை பாண்டிய நாட்டின் அரசனாக்கி விடுவேன் என்று எழுதியிருந்தான். மதுரைக்கு மிக அருகில் சோழப்படை பாண்டியனின் வருகைக்காக காத்திருந்தது. ஓலையை படித்தபின் ராஜேந்திர பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து சொக்கநாதரிடம், எம்பெருமானே, நள்ளிரவில் தனியனாய் உன்னை வழிபட்ட உன் பக்தனாகிய காடுவெட்டி சோழன் இப்போது எனக்கு விரோதமாக படையெடுத்து வந்துள்ளான். அன்று அவனுக்கு துணையாக இருந்த தாங்கள் இன்று அவனுடைய செயலுக்கும் துணை புரிவீர்களா என்று மனம் வருந்தி கேட்டான். அப்போது, பாண்டியனே, நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய சிறிய படைகளுடன் நாளை சோழனை எதிர்கொள்வாய். வெற்றியை உமதாக்குவோம்.
என்று தெய்வ வாக்கு வானில் கேட்டது. இறைவனாரின் தெய்வ வாக்கினை கேட்டதும் ராஜேந்திரன் அரண்மனை திரும்பி மறுநாள் சோழனுடனான போருக்கு ஆயத்தமானான். இறை நம்பிக்கையில் சோழனின் பெரும் படையை எதிர்த்தான் ராஜேந்திர பாண்டியன். போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இறைவனார் கடும் வெப்பத்தை அவ்விடத்தில் ஏற்படுத்தினார். சோழ பாண்டிய வீரர்கள் தாகத்தினால் களைப்படைந்தனர். நிழலை தேடத் தொடங்கினர். இரு படை வீரர்களும் அப்போது பாண்டியனின் படைக்கு இடையில் இறைவனார் சிவனடியார் வேடம் தாங்கி தண்ணீர் பந்தல் வைத்தார். பாண்டியனின் படை வீரர்களுக்கு தண்ணீரை வழங்கினார். இறைவனார் அளித்த நீரினை உண்ட பாண்டிய படை வீரர்கள் களைப்பு நீங்கி புத்துணர்வு பெற்று சோழப்படையை எதிர்த்து போரிட்டு எளிதில் வெற்றி பெற்றனர். காடுவெட்டிய சோழனும் அரசசிங்கனும் கைது செய்யப்பட்டனர். ராஜேந்திர பாண்டியன் அவர்களை மன்னித்து விடுதலை செய்தான். காடு வெட்டிய சோழனை மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பினான். ராஜேந்திர பாண்டியன் நீதிநெறி தவறாமல் மதுரையை ஆட்சி செய்தான். தண்ணீர் பந்தல் வைத்த படலம் கூறும் கருத்து என்னவென்றால், தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் நேர்வழியில் செல்லாது இருந்தால் இறைவன் அவர்களை காப்பாற்ற மாட்டார். துரோகிகளுக்கு தண்ணீர் கூட இல்லாமல் இறைவனார் செய்து விடுவார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும். தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் நேர்வழியில் செல்லாது இருந்தால் இறைவன் அவர்களை காப்பாற்ற மாட்டார். துரோகிகளுக்கு தண்ணீர் கூட இல்லாமல் இறைவனார் செய்து விடுவார் என்பதை இப்படலத்தின் கருத்தாக அமைந்துள்ளது. அன்பு நண்பர்களே, இது சேனல் ஜி. உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சியை தினமும் சேனல் ஜி சேனலில் பகிர்ந்து வருகிறோம். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சி, நீங்கள் விரும்பும் செய்திகள் எதுவாவது இருந்தால் podcastchannelg@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.